Praise the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 8ஆம் நாளில் சாராவின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி லோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுவோம், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வோம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 8ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 8ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி ஆதியாகமம் 16:8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நாம் இந்த கேள்விக்கு போவதற்கு முன்பாக இந்த ஆகாருக்கு வேதத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். முதலில் ஆகார் தான் கர்த்தருக்கு ஒரு பெயரை கொடுத்தாள். முதல் மனிதனாகிய ஆதாம் ஆண்டவர் படைத்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயர்களை கொடுத்தார். ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரை கொடுத்தாரோ அதுவே அவைகளுக்கு பெயராயிற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஆதாம் தன்னை உருவாக்கின கர்த்தருக்கு தினமும் சாயங்கால வேளையில் தன்னோட பேசின கர்த்தருக்கு ஒரு பெயரும் கொடுத்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த ஆகார் தன் சிறுமியை கண்ணோக்கி பார்த்த தேவனை நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னாள். சரி, இப்போது நம்முடைய கேள்விக்கு வருவோம். இந்த ஆகார் யார் என்று பார்த்தோமானால், ஆபிரகாமின் மனைவி சாராய் தனக்கு பிள்ளை இல்லாததினால் அக்காலத்தின் வழக்கப்படி தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாக தனக்கு ஒரு பிள்ளையை பெற்று தரும்படி ஆபிரகாமிடம் கூறினார். அதன்படி ஆபிரகாம் ஆகாரை ஏற்றுக்கொண்டதால் ஆகார் கற்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் எஜமானியாகிய சாராயை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் ஆகார் அவளை விட்டு ஓடி போனாள். அப்படி அவள் ஓடி போகும் போதுதான் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு எதிர்பட்டு இந்த கேள்வியை கேட்டார். ஆகாரை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய பெயரை அறிந்த ஆண்டவருக்கு அவள் எங்கே இருந்து வருகிறாள் என்றும் அவள் எங்கே போகிறாள் என்றும் தெரியாதா என்ன? ஆனாலும் ஆண்டவர் இப்படி கேட்பதற்கு காரணம் உண்டு. சாராயின் மூலமாகத்தான் இந்த ஆகார் தாயாகும் மேன்மையை அடைந்தாள். அதை எண்ணாமல் தான் கற்பம் தரித்ததை கண்டதும் தன் எஜமானியாகிய சாராலை இந்த ஆகார் அற்பமாக எண்ணினதால் தான் இந்த கடினம். சில நேரங்களில் மனிதர்கள் தாங்கள் இருந்த நிலையை மறந்து நடந்து கொள்வதின் நிமித்தம் அவர்கள் கஷ்டப்படும்படியான சூழ்நிலை உருவாகிறது. இதுதான் ஆகாருக்கும் நடந்தது. இந்த கடினம் ஆகாரை ஓட வைத்தது. ஆனால் இந்த கடினத்தை ஆகார் ஏற்றுக்கொண்டு தேவன் விரும்புகின்ற பிரகாரம் ஆகார் மாற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எனக்கன்பானவர்களே, கடினமான சூழ்நிலைகளில் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் தங்களை ஒளித்துக் கொள்ளுதலோ ஓடி போகுதலோ ஒரு நாளும் நமக்கு நல்ல தீர்வை தராது. அதற்கு மாறாக தேவன் அந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை செய்ய நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நான் படித்த ஒரு கதை எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு மனிதன் ஒரு பெரிய சிலுவையை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு பரலோகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தானாம். அந்த சிலுவை மிகவும் கனமாக இருந்ததால் அவருக்கு அது பெரிய சுமையாக தோன்றியது. ஏன் இந்த கஷ்டம்? இந்த சிலுவையை சற்று குறைத்தால் என்ன என்று நினைத்த அந்த மனிதன் வலியில் சிலுவையின் ஒவ்வொரு அங்குலத்தை வெட்டி எறிந்து அதன் எடையை குறைத்து கொண்டே நடந்தானாம். அவனுடன் பயணம் செய்த மற்றவர்கள் எல்லாம் தங்கள் சிலுவையின் கனம் அதிகமாக இருந்தாலும் அதை அப்படியே முழுமையாக சுமந்து கொண்டு நம்பிக்கையுடன் பயணம் செய்தார்களாம். இறுதியாக அவர்கள் அனைவரும் பரலோக வாசலை அடைந்து விட்டனர். அங்கே அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையே ஒரு பெரிய பள்ளம், கேப் இருந்தது. அந்த பள்ளத்தை தாண்டி செல்ல அவர்கள் சுமந்து வந்த சிலுவைகளை அந்த பள்ளத்தின் மீது ஒரு பாலம் போல வைத்தனர்.
மற்றவர்கள் தங்கள் சிலுவைகள் முழு நீளத்தில் இருந்ததால் அதை பாலமாக பயன்படுத்தி சுலபமாக பரலோகத்திற்குள் சென்று விட்டனர். ஆனால் இந்த மனிதனோ பாரத்தை தாங்க முடியாமல் தன் சிலுவையை சுருக்கி கொண்டே வந்ததால் அவருடைய சிலுவை மிக சிறியதாகி போயிருந்தது. அந்த பெரிய பள்ளத்தை தாண்டி பாலம் அமைக்க அவனுடைய சிலுவை பத்தவில்லை. தன் சிலுவையை வெட்டி பலவீனப்படுத்தியதால் அவனால் அந்த பள்ளத்தை கடக்க முடியாமல் பரலோக வாசலுக்கு வெளியிலேயே நின்று விட்டானாம். இந்த கதை நமக்கு உணர்த்தும் காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் பொறுப்புகளும் நமக்கு சுமையாக தோன்றினாலும் அதை தவிர்த்து விட்டு குறுக்கு வழியில் ஷார்ட்கட்டில் செல்ல நினைக்க கூடாது. பிரச்சனைகளை சந்தித்து பொறுமையோடு சுமப்பவர்களே நிச்சயம் வெற்றியை அடைவார்கள். ஆம், சில சமயங்களில் நாம் சந்திக்கின்ற கடினமான சூழ்நிலைகள் தான் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. கடினமாக இருக்கிறதே என்று நாம் ஓடினாலோ அல்லது ஒளித்து கொண்டாலோ நாம் அடைய வேண்டிய இலக்கை நம்மால் அடைய முடியாமல் போய்விடும். சாராளால் கடினமாக நடத்தப்பட்ட இந்த ஆகார் சாராளை விட்டு ஓடி போக நினைத்தாள். ஆனால் தேவன் அவளை சாராயினிடத்தில் திரும்பி போய் அடங்கி இருக்க சொல்லுகிறார். இந்த ஆகார் மூலமாக தேவன் நமக்கு என்ன கற்றுத்தர போகிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது, நமது அடையாளம் நமது உறவுகளோடு தொடர்புடையது. கர்த்தருடைய தூதனானவர் ஆகார் என்று மட்டும் அழைக்காமல் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று அழைக்கின்றார். வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை பார்க்கும் போது தனி நபராக பார்க்காமல் நம்முடைய உறவுகளுடன் தொடர்பு படுத்தி பார்க்கின்றார். அதாவது, நான் இன்னாருடைய மகன், நான் இன்னாருடைய மகள், அல்லது நான் இன்னாருடைய கணவன், நான் இன்னாருடைய மனைவி என்ற உறவுகளுடன். இந்த உறவுகள் நம்மை தனித்தன்மை உடையவர்களாக்குகின்றன. உதாரணத்திற்கு, உங்களுடைய பெயர் ஜேம்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் வசிக்கும் பகுதியில் அல்லது சபையில் இன்னும் சிலர் அதே பெயருடன் இருக்கலாம். அப்பொழுது எந்த ஜேம்ஸ் என்று கேட்டால் அந்தோனி அவர்களின் மகன் ஜேம்ஸ் என்று சொல்லும் போது அது உங்களுக்கு தனித்தன்மையுடைய அடையாளமாக மாறுகிறது. இந்த உலக வழக்கத்தின்படி எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டுமானாலும் சரி, பள்ளி கல்லூரியாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடமாகட்டும், வங்கியாக இருக்கட்டும், ஏன் பர்த் சர்டிபிகேட்டிலும் சரி, டெத் சர்டிபிகேட்டிலும் சரி, இந்த உறவு முறைகளை கட்டாயம் ஃபில் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான உறவுகள் அனைத்தும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவை என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக இடத்தில் தேவன் ஒருவரை அடையாளப்படுத்தும் போது உறவு முறையை வைத்து அடையாளப்படுத்துகிறதை பார்க்கலாம். ஆதியாகமம் 11:31 தேராகு தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயை என்று சொல்லுகிறது. யோசுவா 1:1 நூனின் குமாரன் யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் 1:22 நகோமி தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் என்று சொல்கிறது. 2 ராஜாக்கள் 3:11 தீர்க்கதரிசியான எலிசாவை குறிப்பிடும் போது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எத்தனையோ எலிசாக்கள் அந்த நாட்களில் இருந்திருந்தாலும் அவர் எலியாவுடன் கொண்டிருந்த உறவு அவரை தனித்தன்மையுடையவராக காட்டுகின்றது. இப்படி நாம் வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். தேவன் இந்த குடும்பங்களின் அடையாளம் முக்கியம் என்று எண்ணியதால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த வம்சாவளியில் கூட அத்தனை தலைமுறைகளின் பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே நாம் நம்முடைய அடையாளத்தை நம்முடைய உறவுகள் சார்ந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, ஒரு குடும்ப உறுப்பினரின் செயல் முழு குடும்பத்திற்கும் நல்லதாக இருக்கும் போது தலைமுறைக்கும் பேசப்படுகிறதாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த செயல் தீயதாக இருக்கும் போது அது அந்த குடும்பத்திற்கு தீராத அவப்பெயரையும் அவமானத்தையும் கொண்டு வரும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். வேதத்தில் குடும்ப கண்ணியம் கெடுகிறதற்கு காரணமாயிருந்த சிலரை பார்க்கலாம். தேவ மனிதன் ஏலியின் மகன்கள் ஓப்னி மற்றும் பினேகாசின் ஒழுக்கக்கேடான செயல்கள் பிரதான ஆசாரியனான ஏலியின் வீட்டிற்கு அவமானத்தையும்
அழிவையும் கொண்டு வந்தன. தாவீதின் குடும்பம். அவர் தனது பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த தவறினார். இதனால் அவரது குடும்பத்திற்குள் முறைகேடான உறவு, கொலை மற்றும் கலகத்திற்கு வழிவகுத்தது. அதில் அப்சலோமின் துரோகத்தையும் சொல்லலாம். ரூபன். தனது தந்தையின் மறுமனை ஆட்டியுடன் ரூபன் செய்த ஒழுக்கக்கேடான செயல்கள் நிமித்தம் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். நீதிமொழிகள் 10:1 சொல்கிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகின்றான், மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். நீதிமொழிகள் 12:4 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், அவமானத்தை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். கொலோசியர் 3:19 சொல்கிறது, புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். என கண்பானவர்களே, தேவன் ஒரு உறவு முறையை கொண்டு நம்மை அடையாளப்படுத்துகிறார் என்றால் அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற குடும்பம் எவ்வளவு முக்கியமானது இல்லையா? அந்த குடும்பத்திற்கு நம்மால் நற்பெயர் வர வேண்டுமே தவிர நமக்கு பின்வரும் சந்ததியினர் நம்மை ஒரு ரோல் மாடலாக பார்க்க வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் நம்மால் நம்முடைய குடும்பத்திற்கு அவப்பெயர் வந்துவிடும்படி நாம் ஒருபோதும் நடந்து கொள்ள கூடாது. இரண்டாவதாக, கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய அடையாளத்தை மாற்ற முடியாது. ஆகார் சாராயின் கைகளின் கீழ் அடங்கி இருந்து சாராய் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டியவள். ஆனால் ஆகார் இந்த அடையாளத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று தப்பி ஓடுகிறாள். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று அழைக்கின்றார். நாம் நம்முடைய உறவின் அடையாளங்களை மாற்ற முயன்றாலும் தேவன் நியமித்த உறவுகளை அவர் மறப்பதில்லை. இன்றைய நவீன உலகத்தில் பிள்ளைகள் ஏதோ அவர்களாகவே இந்த உலகத்தில் பிறந்து விட்டது போலவும் அம்மா அப்பாவிற்கு அடங்கி அவர்கள் சொல்லுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதை அவமானமாக நினைக்கிறார்கள். சில பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், இன்னாருடைய மகன் நான், மகள் நான் என்று சொல்வதை கூட அவர்கள் விரும்புவதில்லை. ஏன், சில ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. தாங்கள் இன்னாருடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை விரும்பாமல் அந்த அடையாளத்தை விட்டு ஓடி போக நினைக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் வெறுக்கிறார் என்பதை அவர்கள் உணர மறுக்கிறார்கள். பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் இல்லை. பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனுசரித்து ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் மன்னித்து தேவன் நமக்கு கொடுத்த குடும்பத்தின் அடையாளத்தை உதறி தள்ளாமல் அதிலே நிலைத்திருக்கும் போது அது மிகப்பெரிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு, அதை நாம் தான் நிறைவேற்றியே தீர வேண்டும். நமக்கு அடையாளத்தை தருகின்ற எந்த ஒரு உறவுக்கும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்று ஒன்று உண்டு. அதை நாம் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆதியாகமம் 16:9 கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை பார்த்து, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொல்கின்றார். ஒரு தகப்பனாக, தாயாக, பிள்ளைகளாக, கணவனாக, மனைவியாக அல்லது வேலை ஸ்தலத்திலே நாம் இருக்கின்ற சபையிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை நாம் ஒருபோதும் தட்டி கழிக்க கூடாது. நம் கடமைகளிலிருந்து தப்பி போக நாம் மனதளவிலும் நினைக்க கூடாது. நம்மில் அநேகர் பல நேரங்களில் குடும்ப பொறுப்புகளை, பாரத்தை தாங்க முடியாமல், ஐயோ என்னால் தாங்க முடியவில்லை, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது ஓடிவிடலாம் போலிருக்கிறது என்று அடிக்கடி சொல்வதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு நான் அநேக பெண்களை பார்த்திருக்கிறேன். தங்களுடைய குடும்பத்தின் கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு ஓடி போக நினைக்காமல், பிரச்சனைகள் மத்தியிலும் பொறுமையோடு இருந்து, என் ஜெபத்தை கேட்டு என் கணவர் ஒரு நாள் மாறுவார், என் பிள்ளைகள் மாறுவார்கள் என்று எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாத்திரம் பொறுமையாய் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பங்கள் என்றைக்கோ சின்னாபின்னமாகி உடைந்து போயிருக்கும். அதே சமயத்தில் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம்
வீட்டை விட்டு ஓடி போக நினைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஸ்தானத்தின் மதிப்பை உணர்ந்து அந்த ஸ்தானத்திற்குரிய பொறுப்புகளை கவனமாய் பொறுப்பாய் செய்ய வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து ஓடி ஒளிந்து கொள்வது எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வாகாது. நான்காவது, கடினமான சூழ்நிலையிலும் நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். உண்மையில் சாராள் தன்னை கடினமாக நடத்தினபடியினால்தான் ஆகார் தப்பி ஓடினாள். ஆகாரின் சூழ்நிலை மிகவும் கடினமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கைகளின் கீழ் அடங்கி இரு என்று சொல்கிறார். அவள் திரும்பி சென்றாலும் அங்கே சூழ்நிலை கடினமாகத்தான் இருக்க போகிறது. ஆனாலும் தேவன் இதைத்தான் தன்னிடம் விரும்புகிறார் என்று ஆகார் அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் சாராயினிடத்தில் போனாள். சில சமயங்களில் நம்மை உருவாக்கும்படிக்கு தேவன் சில கடினமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். காரணம், அந்த கடினமான சூழ்நிலைகள் தான் நம்மை தேவன் விரும்புகின்ற ஒரு நபராக மாற்றும். அப்படித்தான் இந்த ஆகாரும் உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். வேதத்தில் யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால், அவர் கடந்து சென்ற எல்லா பாதைகளுமே கரடு முரடானதுதான். துரோகம், அடிமைத்தனம் மற்றும் சிறைவாசம் அவருக்கு பொறுமை, மன்னிப்பு, சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்தது. போத்திபாரின் வீட்டை நிர்வகித்து பின்னர் எகிப்து தேசம் முழுவதையும் நிர்வகித்த போது நிர்வாக திறமைகளை அவர் வளர்த்து கொண்டார். சிறையில் எகிப்தின் மொழியை அவர் கற்றுக்கொண்டார். இறுதியில் தேவன் கடினமான சூழ்நிலைகளை ஒரு பெரிய நோக்கத்திற்காக தன்னை தயார்படுத்துகின்றார் என்பதை யோசேப்பு கற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் சில கடினமான சூழ்நிலைகளை அனுமதிப்பது நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக உருவாக்குவதற்காகத்தான். சோதனைகள், கடினமான சூழ்நிலைகள் நமக்கு ஒரு வேளை தற்போது வேதனை கொடுக்கிறதாக இருக்கலாம். ஆனால் சோதனைகள் ஒரு மனிதனை சாதனையாளராக மாற்றுகிறது. Without a test, there is no testimony என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சிகளும் இல்லாமல் போய்விடும். ஐந்தாவது, கடின சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் அடங்கி இருக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய தூதரின் வார்த்தைகளை கேட்டு ஆகார் மீண்டும் திரும்பி சென்றதால் அவளுடைய குமாரன் இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒருவேளை ஆகார் கீழ்ப்படியாமல் வெளியே சென்றிருப்பாள் என்றால் இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்திருக்காது. யோசேப்பும் கூட கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக பொறுமையுடன் காத்திருந்தார். கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கியிருந்த அவரை தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்தினார். ஆறாவதாக, நாம் கடந்து செல்லும் பாதையில் கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த ஆகார் சூர் வனாந்திரத்திற்கு தனிமையாய் ஓடி வந்த போது அவளை கவனிக்க ஒருவருமே இல்லை. அனாதையை போல ஆகிவிட்டாள். ஒருவரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலேதான் கர்த்தர் அவளை கண்டார். அவ்வளவு அன்பும் கரிசனையும் கொண்ட கர்த்தருக்கு அவள் சூட்டிய பெயர்தான் நீர் என்னை காண்கின்ற தேவன். இன்று நீங்கள் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய உற்றார், உறவினர், நண்பர்கள் என பல துணைகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய கர்த்தரை போல ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை ஒருவரும் இருக்க முடியாது. நாம் சோர்ந்து போகின்ற நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறவராகவும், தேவையுள்ள நேரங்களில் நமக்கு சகாயம் செய்வதற்காகவும், இக்கட்டான சமயங்களில் அரணான கோட்டையாகவும், நாம் கலங்கி நிற்கின்ற சமயங்களில் நம் கண்ணீரை துடைக்கிறவராகவும் நமக்கு துணை நிற்கும்படி கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 32:8 சொல்கிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. நம்முடைய ஆண்டவருக்கு ஆலோசனை கர்த்தர் என்று ஒரு பெயர் உண்டு. உலக வாழ்விலும் சரி, ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, சரியான ஒரு வழி தெரியாமல் நாம் தடுமாறி கொண்டிருக்கும் போது நமது ஆலோசனை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தமது கண்களை நம்மீது வைத்து ஆலோசனை கொடுத்து சரியான வழியில் நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார்.
ஆம், நம்முடைய ஆண்டவர் எப்போதும் தம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். இன்று அவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கின்றார், உங்களுடைய பொறுமையை பார்க்கின்றார், கர்த்தர் பேரில் நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பார்க்கின்றார், நீங்கள் கடந்து செல்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்றார், மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துகிறதை பார்க்கின்றார், உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை பார்க்கின்றார், உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் இன்னும் கிடைக்காததை பார்க்கின்றார். அவர் பார்த்துவிட்டு சும்மா கடந்து செல்கின்ற தேவன் அல்ல, அவர் உங்களுக்கு ஏற்ற நீதியையும் நியாயத்தையும் நிச்சயமாய் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நாம் யாருமே பூரணர் அல்ல. நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் சாயலில் வளரும்படிக்கு சில நெருக்கமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து அதன் வழியாக நம்மை நடத்தி செல்கின்றார். ஆனால் ஒருபோதும் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்க மாட்டார். இந்த கடினங்கள் நம்மை அழித்து போடுவதற்கல்ல, மாறாக தேவனுடைய நோக்கமும் சித்தமும் நம்முடைய வாழ்வில் பூரணம் அடைவதற்கு ஏதுவாக நம்மை வழிநடத்துகின்றது என்பதை எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏழாவதாக, ஏற்ற காலத்தில் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். வேதத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது ஈசாக்கு பிறந்த பின் சாராள் ஆகாரையும் இஸ்மவேலையும் வெளியே அனுப்பிவிட்டாள். ஆம், யார் அதுவரை ஆகாரை கடினமாக நடத்தினார்களோ அவர்களே அவளை விடுதலையோடு அனுப்பிவிட்டார்கள். இது ஆகாருக்கு கிடைத்த உண்மையான ஒரு விடுதலை. இனிமேலும் அவள் சாராளுக்கு அடங்கி இருக்க அவசியமில்லை. நாமும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் கற்க வேண்டிய பாடங்களை கற்றவுடன் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். அதுவரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். தேவன் இதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். 1 பேதுரு 5:6 இப்படியாய் சொல்கிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கடந்து செல்கின்ற சூழ்நிலைகள் கடினமாகவோ அல்லது நெருக்கமானதாகவோ இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதிலிருந்து தப்பித்து ஓட நினைக்காமல், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் நிச்சயம் ஒரு நாள் என்னுடைய இந்த கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஏற்ற வேளையில் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். ஆதலால்தான் சிறந்ததை, மேன்மையானதை, நன்மையானதை தர விரும்புகிறார். ஆனால் பல நேரத்தில் தேவன் நம்மை நடத்துகிற பாதையை பார்த்து பயந்து விடுகிறோம். நாம் கடந்து செல்லுகிற சூழ்நிலையை பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, தேவனை சந்தேகப்பட்டு விடுகிறோம். மட்டுமாக கண்மணி போல நம்மை காத்து தாங்கி நடத்தி வந்த தேவன் இனி வரப்போகிற நாட்களிலே நம்மை நடத்த மாட்டாரா? கட்டாயம் நடத்துவார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் பதறுகிறதாக, கலங்குகிறதாக, பயப்படுகிறதாக இருக்கலாம். ஆனா அவைகள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை ஊடாக உங்களை நடத்தினார். அதற்கு ஏற்றதான ஒரு தீர்வை ஆண்டவர் கட்டாயம் வைத்திருப்பார். மாறாவுக்கு நேராக நடத்தின தேவன் அந்த மாறாவின் பிரச்சனை தீர்க்க ஒரு மரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆதலால் சூழ்நிலையை பாராமல், பிரச்சனையை பாராமல் கர்த்தரே சார்ந்திருப்பது நல்லது. இங்கே ஆண்டவர் ஆகாரை பார்த்து, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்டதை பார்க்கலாம். தேவன் ஏன் இவ்வாறாக ஒரு கேள்வியை ஆகாருக்கு முன்பாக வைக்க வேண்டும்? ஆகார் ஒருவேளை தான் எங்கிருந்து வருகிறேன் என்று அவள் அறிந்திருக்கலாம். ஆனால் தான் எங்கே போகிறேன் என்று அவள் தெரியாமல் இருந்திருக்கலாம். பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் தான் இது முடியாது, இது மாறாது தன் மனதில் எண்ணினதால்தான், பிரச்சனை விட்டு ஓடினால்தான் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று எண்ணி ஆகார் ஓடினார். என் அன்பு தேவஜனமே, பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓடுகிறதால் நம்முடைய பிரச்சனை தீரவே தீராது. மேலும் நாம் அறியாமலே புதிய பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல,
அந்த புதிய பிரச்சனைக்கு நாமே காரணமாகி விடுகிறோம். ஆனால் அதன் மத்தியில தேவன் ஆகாரை பிரச்சனையின் மத்தியிலும் தேவன் எல்லா தீமையை நன்மையாக மாற்ற முடியும் என்று தேவன் ஆகாருக்கு காட்ட விரும்பினார். அதனால்தான் ஆகாரை பார்த்து, நீ திரும்பி சென்று உன் எஜமாட்டி இடத்தில் அடங்கி இரு. வார்த்தைகளை கேட்ட ஆகாரோட செயல் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆகார் திரும்பி சென்றால் அங்க அந்த பிரச்சனை மாறி இருக்காது, அதே பிரச்சனையை தான் ஆகார் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவைகள் மத்தியிலே ஆகார் ஆண்டவரோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கேன், இதெல்லாம் சமாளிச்சு இதுவரைக்கும் நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா இப்போ எல்லாம் கை மீறி போயிட்டு, இது முடியாது, இது கஷ்டம், இது தீரவே தீராது, நான் வடித்த கண்ணீர், நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி ஆண்டவரோடு வாக்குவாதம் பண்ணினதாக வேதவசனம் சொல்லவில்லை. ஆனாலும் அதே பிரச்சனையை தான் சந்திக்க போகிறேன் என்று அறிந்திருந்த போதிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆகார் ஏன் சென்றால், அதுதான் என் மனதில் ஒரு கேள்வி. எனக்கு அன்பானவர்களே, ஆகார் ஜீவனுள்ள தேவனை அறியாத ஒரு பெண்மணி. அவர் எகிப்தின் அடிமை பெண்ணாக இருந்தார். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்திருந்தார், தன் எஜமானாகிய ஆபிரகாமை தேவன் எப்படி நடத்தினார் என்று பார்த்ததால் அவ்வாறாக ஆண்டவர் என்னையும் நடத்துவார் என்று ஒரு நம்பிக்கையோடு அவர் சென்றார். அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை. அந்த நம்பிக்கையின்படி தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆகார் தேவனுடைய சித்தத்தை செய்ய, விருப்பத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்தார். என்று கூட கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து ஓட நினைக்கிறீர்களா, அல்லது அந்த பிரச்சனை கர்த்தர் செயல்பட விட்டு கொடுக்கிறீர்களா? கர்த்தருடைய கையிலே விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் அநீதி செய்கிறார், என் ஜெபத்துக்கு மட்டும் ஏன் பதில் கொடுக்கவில்லை, மற்றவங்களுக்கெல்லாம் பதில் வருகிறது, ஆண்டவரை மறந்துட்டார், கைவிட்டுட்டான்னு சொல்லி தானே எண்ணி பல நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கோபப்படுகிறோம். ஆண்டவர் எனக்கு தீங்கு செய்து விட்டார் என்று அவரை தப்பாக எண்ணி விடுகிறோம். இல்லை அன்பானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறதை போல அவர் நம்மை சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஒருவனை தன் தாய் தேற்றுகிறதை போல அவர் நம்மை தேற்றி நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவன். அதனால் எல்லா சூழலில் அவரை நம்புவோம், அவரே சார்ந்திருப்போம். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்க, அவருடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள், அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள், தான் கடந்து செல்கிற சூழ்நிலை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, மக்கள் பரிகாசம் பண்ணுகிறதை பார்த்து, கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறதால் தான் சில நேரத்தில் தவறான முடிவுகள் எடுத்து விடுகிறோம். இன்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் குறைகளை, தவறுகளை நீங்க உங்களுடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. இயேசு மூலம் எடுக்க நீங்க செய்வ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.